ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃபவுண்டர் ஆஃப் நேச்சர் யூடியூப் சேனல் நான் உங்கள் வினோத் பேசுகிறேன். இப்போ எங்கே இருக்கோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கொடைக்கானலில் தாங்க இருக்கோம். இங்கே லொக்கேஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொடைக்கானலில் இந்த லொக்கேஷன் பேர் வந்து செம்பகனூர். நம்ம சில்வர் ஃபால்ஸு டோல்கேட்டு தாண்டின உடனே ஃபஸ்ட்டு ஊர் வந்து செம்பகனூர் தான். இங்கே வந்துட்டோம்னா காலப்பைரவர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலுக்கு ஆக்சுவலாக நாங்கள் எதாச்சும் வந்து இந்த ரூட் வந்து சிட்டி வியூ ரூட்டு. ஏதாச்சும் கோயில் இருக்கிறத பார்த்து நாங்கள் எதாச்சும் வந்தோம். நம்ம கொரோனா லாக்டவுனுக்கு முன்னாடி வந்தோம். அப்போ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே காலப்பைரவர் கோயில் வந்து சுயம்பா தோன்றநல்லி கோயில் இருந்து காலப்பைரவர் பாறை வந்து இன்னும் வளர்ந்துட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சுயம்பா தோன்ற கோயில் இங்கே வந்திருந்தப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு மரம், நம்ம சிவன் கோயில்னால மரம் கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து இங்கே வந்து வில்வ மரம் நட்டுருக்கோம். வில்வ மரம் இப்போ வந்து இந்த வில்வ மரம் இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே வந்தப்போ வந்து நம்ம இந்த கோயிலை மெயின்டைன் பண்ணது வந்து பழைய தலைக்குண்டில் வந்து ஒரு ஃபேமிலி தான் இந்த கோயிலை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் ஏதாச்சும் வந்தப்போ வந்து இந்த மாதிரி மரங்கள் நடுறோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசியிருந்தோம். அவர் வந்து என்ன சொன்னார், எனக்கு வந்து நான் இங்கே காலப்பைரவர் இருக்கார், சிவன்லாம் வச்சுருக்கேன், எனக்கு வந்து வில்வ மரம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். நமக்கு வந்து இப்போ தான் அந்த வாய்ப்பு அமைஞ்சுது, இப்போ தான் அந்த கொடுப்பனை அமைஞ்சுது. கீழே நம்ம வீட்டிலே வாங்கி வச்சு மரக்கன்றை வாங்கி வச்சுருந்து அது ஒரு வழியாக அந்த டைம் அமைஞ்சது. மழையும் கொடைக்கானலில் பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. எதிர்ச்சியாக விதைப்பந்து வந்து பிளான் பண்ணியிருந்தோம். விதைப்பந்து வீசலாம் நம்ம மலையிலன்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இந்த சீதோஷ்ணிக்கு வளரக்கூடிய மரங்கள் விதைகளும் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம், நாற்றுகளும் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். எதாச்சும் அதை பிளான் பண்ணுறப்ப அப்போ தான் வில்வ மரம் நடலாம்னு சொல்லி ஏற்கனவே காலப்பைரவர் நடலாம்னு சொல்லி ஒரு பிளானிங் இருந்தது. ஸோ அந்த மரங்களை நட்டுருவோம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி தான் நம்ம இப்போ வந்து இந்த வில்வ மரத்தை நட்டுருக்கோம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 இலை வில்வம். இந்த வில்வ மரம் நட்டிருக்கோம். இந்த வில்வ மரம் வளர்றதால அடுத்து ஒவ்வொரு இலைகளாக வந்து வாய்ப்புகள், அந்த சிவனோட அனுகிரகங்கள் இருந்தால் வாய்ப்பு இருந்தால் வந்து ஒவ்வொரு வில்வ மரத்தையும் நம்ம இந்த செம்பகனூருக்கு கொண்டு வருவோம். ஏதோ நம்மளால் முடிஞ்சதை வந்து இந்த இயற்கைக்கு செஞ்சு கொண்டு போவோம். நாங்கள் கோயிலை பார்ப்போம். சுயம்பா தோன்றுற காலப்பைரவர் கோயில். சுயம்பா தோன்றுற காலப்பைரவர் இன்னும் வளர்ந்துட்டு தான் இருக்காது. பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கோவிலில் தான் சிவப்பு ருத்ராட்ச மரம், இது வந்து வெள்ளை ருத்ராட்ச மரம். நம்ம அடுத்து பிளான் பண்ணியிருக்கிறது நாகலிங்க மரம் பிளான் பண்ணியிருக்கோம் கொண்டு வர நடுறதுக்கு.